தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து வந்த மூத்த நடிகரும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1949ஆம் ஆண்டு பிறந்தவருமான திரு ராஜேஷ் வில்லியம்ஸ் அவர்கள் 2025 மே 29 அன்று தனது 75வது வயதில் காலமானார். கடவுள் மறுப்பாளராக தனது வாழ்க்கையை ஆரம்பித்த இவர் பின்னாட்களில் எல்லா மதங்களை குறித்த தெளிவான புரிதல்களோடு தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவர். பல்வேறு தருணங்களில் தான் ஒரு கிறிஸ்தவர் என்றும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், எனவே தீமையை விளைவிக்கும் விஷயங்களில் நான் பயமுள்ளவனாக இருக்கிறேன் என்றும், கிறிஸ்தவர்கள் பணம் கொடுத்து மதம் மாற்றுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கும் மறுப்பு தெரிவித்துள்ளார். சிகரெட் குடிச்சா லங்ஸ் ஏதாவது கெட்டு போகும், தண்ணி அடிச்சா லிவர் போடும், பொம்பளை பிள்ளைகளோட பழகுனா ஏதாவது பயமா இருக்குது. எனக்கு அதான் பயம்தான் காரணம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இயேசுநாதர் என்ன சொன்னாரு? இந்த நல்ல சுவிசேஷங்களை போய் உலகங்கள் சொல்லுங்கன்னாரு. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுங்கடா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படியெல்லாம் சொன்னார். அவருக்கு இப்படி எல்லாரையும் ஒற்றுமையாக படுத்துறதுக்காக அவர் சொன்னார். கிறிஸ்டியன்கிறதே எப்போ தெரியும்னா, என்னுடைய மனைவி கல்யாணம் பண்ணும்போது மனைவி பேர் ஜோன் சில்வியா, அதனால தான் எல்லோரும் கேட்டாங்க. நாகேஷ் கூட கேட்டார், ஏன்யா கிறிஸ்டியன் ஆகிட்டியா நீ? இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி கிறிஸ்டியன், இது 9 தலைமுறை 10வது தலைமுறை ஒய்ஃபெல்லாம், நான் 9வது தலைமுறை, நான் கிறிஸ்டியன் தான் சார். யாரையுமே போய் மதம் மாற்ற முடியாது. மதத்தில் யாரையும் மதம் மாற்ற முடியாது. யாரும் பிரெட்டுக்கெல்லாம் மாற மாட்டாங்க. கிறிஸ்டியனை மாதிரி ப்ரீச் பண்ணால் ஏதாவது காசு கொடுக்குறாங்கன்னு எனக்கு கொடுக்க சொல்லுங்கள், நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன். இதெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுக்கு பைபிளை ஒரு வருஷம் படிச்சுட்டு நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். எங்கே காசு வருதுன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். உண்மையை சொல்கிறேன் நான். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் பார்த்தா எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகியிருப்பாங்க. எல்லா கிறிஸ்டியன்ஸும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவைகள்லாம் ஜாதி மதம் இனம் மொழி இவைகள் எல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்தாத ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன்தான் உண்மையான பிடிப்புள்ளவன். அப்படியே அதை அரசியலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, அதை டைவெர்ட் பண்ணுவது, மடைமாற்றம் செய்பவர்கள் அனைவருமே அரசியல் லாபத்திற்காகத்தான் அதை செய்கிறார்கள். இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி கொண்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.